இந்த பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அல்லது இந்த மாதிரியான அந்த ஆண்டாள் அது சம்பந்தப்பட்ட அந்த பேர் வச்சிருக்கவங்க அது அது வந்து என்ன கர்மாவோட சம்மந்தப்படுத்துன்னா செவ்வாய் கர்மாவோட சம்மந்தப்படுத்துது. அதனுடைய அந்த இயல்பு என்ன அப்படின்னா, எனக்கு பெட்டர் மேக்ஸ் லைட்டு தான் வேணும். புரிஞ்சுதுங்களா? இப்படி இருக்கணும், எனக்கு இப்படி தான் வேணும். ஓகேங்களா? அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அந்த திருமண வயசையும் திருமண வாழ்க்கையும் அப்படி வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் அந்த குடும்பத்தில் அந்த பரம்பரையில் இருந்திருக்கு அப்படின்றத குறிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க வந்து ஃபர்தராக இவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய காலம் இதுவல்ல. ஓகேங்களா? ஓரளவுக்கு டீ டோட்டலராக இருக்கிறாங்களா, எந்த வித கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களா, பெரியவங்களுக்கும் கட்டிக்கிட்ட மனைவிக்கும் மரியாதை கொடுக்குறவங்களா இருக்கிறாங்களா, ஓகேங்களா, நல்லா பழகுறாங்களா, ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்களா, கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளோதான். இந்த 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 படத்தில் துப்பாக்கி படத்தில் சொல்லுவாங்கள்ல, அழகாகவும் இருந்து நல்லா சம்பாதிக்கிறவங்களும் இருந்தால் கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணிக்காமாங்க பாருங்க, அதுதான் இவங்களுக்கான ஒரு மெசேஜ். ஸோ அதை வந்து அவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கணும்.